Oh my five-letter sweetie, you are hiding there. என்னவா இருக்கும்? இன்னொரு வாட்டி படி. Oh my five-letter sweetie, hiding there. தெரியலடா. டேய் 6ஆம் கிளாஸ் நீயாவது சொல்லுடா. பின்ன என்ன பண்றேன்னு நினைக்கிற? அதான் யோசிக்கிறேன். ஆமா, யோசனை எப்ப பார்த்தாலும் காலையும் கையும் ஒழிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அடம் இது செய்ய தெரியாத. என்னடா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியாத விஷயம் டாடி. டேய் சொல்லுங்கடா டேய். அது இங்கிலீஷ் டாடி. கிராஸ்வேர்ட் பசில். சொல்லுங்கடா. முடியுமான்னு பாக்குறேன். Oh my five-letter sweetie, you are hiding there. ஜாமுன். இல்ல. கேசரி. இல்ல. சுகர். ஹெச்ல ஆரம்பிக்கணும் டாடி. அப்ப ஹல்வா. ஐயோ இதென்ன ஹோட்டல் மெனுவா? கிராஸ்வேர்ட் பசில். டாடி பாவண்டா 8ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காரு. டாடி 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆ ஃபெயிலா? ஏண்டா சுண்டக்கா பசங்களா? ஏதோ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறோங்கற திமிரா? நானும் படிக்கிறேன் பாருங்கடா. அது உங்கள மாதிரியே ஸ்டூடண்டா படிச்சு பட்டம் வாங்கல. என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். ஹை சேலஞ்ச். நண்பர்களே, இன்று பம்பாயிலிருந்து வர வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டு விட்டபடியால் இன்று தலைமை தாங்க இருந்த பத்மா சுப்பிரமணியம் அவர்களால் வர இயலவில்லை. அவர்களுக்கு பதிலாக நமது பெருமதிப்புக்குரிய ஓட்டல் அதிபர் திரு அழகப்பனை தலைமை தாங்க அழைக்கிறேன். ஐயே, பத்மா சுப்பிரமணியம் பேசுறதை கேட்கலான்னு வந்தா வெனிலா மில்க் ஷேக். வணக்கம். இந்த ஆள் என்னத்த பேச போறாரு? எங்க ஹோட்டல் இடியாப்பம் சாப்பிட்டதுனால தான் பிரியா ரஞ்சன் இவ்வளவு அற்புதமா டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்ல போறாரா? வணக்கம். நான் ரவா உப்புமா மாதிரி ஹோட்டல்ல எதிர்பார்க்காம கூட்டால மோதி எல்லா ஐட்டமும் தீர்ந்து போச்சுன்னா அவசரத்துக்கு ரவா உப்புமா போட்டு சமாளிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்ப வந்திருக்கேன். சில சமயம் உப்புமாவும் டேஸ்டா இருக்கும். இங்க திரையில நடராஜர் உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. ஏன் நடராஜர் ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு நிக்கிறாருன்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்டான. இன்னொரு காலையும் தூக்குனா அவர் கீழே விழுந்துருவாரு. அந்த காலத்துல ஏஎஸ்பி ஐயர் சொல்லுவாரு. ஆனா ரெண்டு காலுமே தரையில படாம காட்டிலேயே மிதக்கிற மாதிரி பறக்க விட்டு பிரியா ரஞ்சன் அனாயாசமா நடனமாடினதை பார்த்தோம். மெய்மறந்து போனோம். அது உடம்பா இல்லை கோழி இறகா? இப்படி சும்மா பறந்து பறந்து ஆடுது. நாட்டியம் ஒருவித தவம். இசடோரா டங்கன்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி, பிரமாதமான டான்சர். நீங்க எப்ப டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னு யாரோ கேட்டாங்களா? எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லிருக்காங்க. வயிற்றுக்குள்ள குழந்தை உதைக்குதே, அதுவும் டான்ஸ் தானே. இந்த இசடோரா டங்கனும், அதாவது நம்ம பிரியா ரஞ்சனும் அப்படித்தான் கத்துக்கிட்டாங்க போல் இருக்கு. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த
அழகப்பன் எவ்வளவு ஹாசியமா பேசுறாரு பாரு. திறமை எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியல. இனிமே மிஸ்டர் அழகப்பன் பிரசைட் பண்றாருன்னா அந்த விழாவுக்கு அவசியம் போயாகணும். கலைகள் மேல எத்தனை ஈடுபாடு இருக்கு பாத்தியா? அக்கா, நான் நினைக்கிறேன் உனக்கு தான் அந்த அழகப்ப மேல அத்தனை ஈடுபாடு உண்டாயி போச்சு. ஒரு மாதிரி மயக்கம், அப்சஷன். சிச்சி ஓடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம தான் 1.5 மணி நேரமா அந்த ஆளை பத்தியே பேசிட்டு இருக்கியா? அதிக பிரசங்கி. வேணும்னா ஒரு போன் அடிச்சு இந்த ஆள் கிட்ட போன்லயே பாராட்டி பேச. நான் வேணா நம்பரை பிடிச்சு தரேன். A for Anand speaking. ஹலோ ஹலோ. யாருன்னு சொல்லல டாடி, போனை கீழே வச்சுட்டாங்க. டேய் மறுபடியும் அடிக்குது பாரு. நீ போய் எடு. ஹலோ, B for baby speaking. ஹலோ. ச்சே, அரை போர். மறுபடியும் போனை வச்சுட்டாங்க. யாருப்பா பேசுறது? நான் தான் பிரியா பேசுறேன். யாரு பிரியா? நான் தான் டான்சர் பிரியா ரஞ்சன். ஓ, வணக்கம் வணக்கம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க மேடையில என்ன பாராட்டி பேசினதுக்கு. உங்களுடைய அற்புதமான நாட்டியம் தான் என்ன அப்படி பேச வச்சது. என்னை விட அதிகம் படிச்சவங்க யாராவது தலைமை தாங்கி இருந்தா இன்னும் நல்லா பேசிருப்பாங்க. நோ 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 நோ, தன்னடக்கத்துல அப்படி சொல்றீங்க. நோ நோ நோ, உங்க நாட்டியத்தை பாருங்க, நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். உங்க அறிமுகம் கிடைச்சதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும். ஒரு பெரிய ரசிகரை, உண்மையான விமர்சகரை, விவரம் தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதரை சந்திச்சிருக்கேனே. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. பேபி விஷயமா தான் உங்களை சந்திக்கணும் வந்தேன். உங்க டான்ஸ் ஸ்கூல்ல நாட்டியம் சொல்லி தர முடியுமா? உங்க தங்கச்சியா? இல்ல, இவர் எங்க டாடி. பாவம், உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களே வந்திருக்கணும் இல்லையே. உங்க மனைவி அனுப்பியிருந்தா கூட போதுமே. அது முடியாதுங்க. ஏ? அவ காலமாயிட்டா. ஐம் சாரி, வெரி சாரி. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்க கணவர் தான் பாத்துக்கிறாங்க இல்லையா? என்னது? அதான் மிஸ்டர் ரஞ்சன். பிரியா ரஞ்சன்னா மிஸ்டர் ரஞ்சன் உங்க கணவர் தானே? அது கணவராத்தான் இருக்கணுமா? அப்பா பேரா இருக்க கூடாதா? அப்படின்னா அப்படிதான். ரஞ்சன்னா உங்க புருஷன் பேரா தான் இருக்கணும்னு ஏனோ முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க ஆண்களையே கிட்ட நெருங்க விடாம நெருப்பா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்களை நான் எப்பவும் டிஸ்டன்ஸ்ல தான் வச்சுக்கிறது. நான் 15 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்கேன். அடையாருக்கும் அண்ணா நகருக்கும் 15 கிலோமீட்டர். அடையாரும் அண்ணா நகரும் ஏன் கிட்ட இருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. பேபி டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து போறதுக்கு சௌரியமா இருக்கும் இல்லையா?